என்னுடைய வாழ்க்கையில நான் உழைப்ப குடுத்துட்டே இருக்கேன். ஆனா, எனக்கு எந்த முன்னேற்றமுமே இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா, உங்களுக்கான கதை தான் இது. காணொளிய முழுவதும் கேளுங்க. காலம் பதில் சொல்லும். ஒரு காட்டுல ஒரு வாத்து குடும்பம் வாழ்ந்துட்டு வருது. அதுல அம்மா வாத்து முட்டை வச்சு குஞ்சு பொரிக்குது. அந்த வாத்து குஞ்சுல ஒரே ஒரு குஞ்சு மட்டும் வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமானா, அதோடைய முடியெல்லாம் நீட்ட நீட்டமா இருக்குது. அது பார்க்கறதுக்கே கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்குது. எல்லா வாத்து குஞ்சும் ஒரே போல இருக்கிறதுனால, இந்த வித்தியாசமா இருக்கிற வாத்து குஞ்ச வந்து அதோடைய கூட்டத்துல சேர்த்துக்க மாட்டேங்குதுங்க. "நீ வேற மாரி இருக்க. நீ வந்து எங்கள மாரி இல்ல" அப்படின்னு சொல்லி அத ரொம்ப கஷ்டப்படுத்துதுங்க. அது ரொம்ப அழுதுட்டுருக்குது. இப்படியே நாட்களும் நகர்ந்துட்டே இருக்குது. அந்த வாத்து குஞ்சு சோகமாவே இருக்குது. தனிமையிலேயே இருக்குது. ஏன்னா, அம்மாவும் அத விரட்டி அடிச்சிருச்சு. நாட்கள் இப்படியே நகர்ந்துட்டே இருக்கும்போது, அந்த வாத்து குஞ்சுங்க எல்லாமே பெரிய வாத்தா மாறிடுது. அதுபோல இந்த அசிங்கமான வாத்தும், அது வந்து வெள்ள கலரா ஆயிட்டு மண்டையில கொண்டையெல்லாம் வச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குது. அந்த அசிங்கமா இந்த வாத்து குஞ்ச கேலி கிண்டல் பேசின வாத்து குஞ்சுங்க எந்த வாத்துமே அதோடைய பக்கத்துல வர முடியல. அது அவ்ளோ அழகா இருக்குது. அது ஒரு அழகான அன்னப்பறவையா மாறிடுது. ஒரு முறை வாத்துடைய கூட்டுல ஒரு அன்னப்பறவை முட்டை வச்சுட்டு போயிடுது. அது தெரியாத அந்த வாத்து அதையும் அடக்காத்து குஞ்சு பொரிச்சிருக்குது. அதுதான் இந்த அன்னப்பறவை. அந்த அசிங்கமான வாத்துக்குச்சிக்கு அழகான உருவம் கிடைச்சிடவும், அது தன்னுடைய சிறகுகள விரிச்சு பறந்து மேல மேல போயிட்டே இருக்கு. இந்த காலம் யாருக்கு என்ன வச்சிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை உங்களுடைய சிறகுகளும் வளர்ந்தா, நீங்களும் அன்னப்பறவை மாரி பறப்பீங்களோ என்னவோ! நம்மளுடைய முயற்சியையும், உழைப்பையும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம். வெற்றிய எப்ப நமக்கு குடுக்கணும் அப்படின்னு காலம் பதில் சொல்லும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.